ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டார்வின்ஸ் கேம் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டார்வின்ஸ் கேம் அனிமே கிரியேட் பண்ணது கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஸ்ட்ரின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுவாங்க. கதையில் இருக்கிறத நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை அது உங்களுக்கு புரியலைனாலும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா கதை உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டார்வின்ஸ் கேம் சீசன் 1 எபிசோட் 9. டாஞ்சா பாக்ஸிங் கிளப்போட லீடரான டோஞ்சா வந்து நம்ம ஹீரோவை 1-on-1 ஃபைட்டுக்கு கூப்பிடுறான். 10 நிமிஷம் ஃபைட்டு, இந்த பில்டிங்கை உடைக்கக்கூடாது, கொல்ற நோக்கத்தோட சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி டோஞ்சா சொல்லப்போ, சரி அவ்வளோதானா, ரூல்ஸ் எதுவோ கிடையாதான் நம்ம ஹீரோ கேட்குறான். நீ விருப்பப்படி சண்டை போடலாம், இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி டோஞ்சா சொல்லப்போ, அப்படின்னா நான் அவங்களை தெரியாதனமா கொண்டுட்டா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, சரி எனக்கு ஓகே நம்ம ஹீரோ சொல்றான். இனுக்காய் நீ தான் இதுக்கு ரெஃப்ரி அப்படின்னு சொல்லி டோஞ்சா சொல்லப்போ, மாஸ்டரோட மேட்சுக்கு நான் ரெஃப்ரியா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இனுக்காய் யோசிக்கிறான். என்னோட சிகில நான் எப்போ யூஸ் பண்ணணும்னு ஏதாச்சும் டைம் லிமிட் உண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ, அதை நீ எப்போனாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டோஞ்சா சொல்றான். நீங்களே ரூல்ஸை பேசிக்கிட்டா என்ன எதுக்கு ஃப்ரீயா வச்சிருக்கீங்க, அட்லீஸ்ட் நானாவது சண்டையை ஸ்டார்ட் பண்ணுதேன் அப்படின்னு இனுக்காய் சொல்லவும், இவங்களே அதுக்குள்ள சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ கண்ணை கொண்டு வரவும் பஞ்ச் பண்ணி அதை டோஜோ உடச்சிருதான். பரவாயில்ல தம்பி, உன்கிட்ட நல்ல ரிஃப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னு அங்க அவங்க ஃபைட் ஓடிட்டு இருக்கு. இங்க ரீன் இப்பதான் வரா, நான் கரெக்டான டைமிங்க்கு தான் வந்திருக்கேன் போல அப்படின்னு சொல்லி ரீன் வந்து அந்த ஃபைட்டை பாக்குறா. ஆமா அந்த இன்சூரன்ஸ் கையை மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி ரியோஜி கேட்கவும், அது நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னு ரீன் சொல்லிட்டு, ஏங்கப்பா காணமே எப்போ இந்த ஸ்வாடெல்லாம் வாங்கினா அப்படின்னு சொல்லி ரீன் பார்க்கவும், காணமே உண்மையிலேயே திறமசாலி தான், அவன் வின் பண்ணதுல ஆச்சரியமே இல்ல. டே கேமோட 4th டாப் பிளேயரான டோஜோக்கே அவன் டஃப் கொடுக்குறானே அப்படின்னு இனுக்காய் பாக்குறான். காணமே கிட்ட என்ன நிறைய புது வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னு ரெயின் கேட்கவும், காணமே பத்தின இன்ஃபர்மேஷனை யார்கிட்டயே கொடுத்துறாத அப்படின்னு ரியோஜி சொல்றான். ஹே என்ன பார்த்தா அப்படியாப்பா தெரியுது, நம்ம கிளான் லீடரோட இன்ஃபர்மேஷன் நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு ரெயின் சொல்றா. காணமேக்கு நிறைய வெப்பன் தேவைப்படுச்சாதான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கிட்ட கூட்டிட்டு போனேன் அப்படின்னு ரியோஜி சொல்லவும், நீ அவனை லீஸ் கிட்ட கூட்டிட்டு போனியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. உன்னை அனலிஸ்ட்னு சொல்றதுல தப்பே இல்லை, எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி ரியோஜி சொல்றான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரி வராது, காணமே ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான், நான் டோஜோன்னு அவனோட சிஜிஎல் என்னங்கிறதையே நமக்கு காமிக்கல அப்படின்னு சொல்லி ரெயின் பாக்குறா. எங்க நம்ம ஹீரோ கண்டினியூஸா ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ டோஜோ வந்து வேற ஒரு பிளான் போடுறான். இவன் இப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான். ஒரு கட்டத்தில் அவன் நம்ம ஹீரோவை நெருங்கிட்டு கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும், இது இன்னும் முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் மேல பாம தூக்கி போடவும், டோஜோ பயந்து பின்னாடி போறான். அவன் உடம்பையும் அப்படியே டங்ஸ்டனா மாத்துறான். பட் அது ஒரு சாதாரண பிளாஷ் கிரானைட் தான். டோஜோவோட பவர் அவன் உடம்ப மெட்டலா மாத்த முடியும். என்னோட சிஜில நீ யூஸ் பண்ண வச்சுட்ட, நீ திறமசாலி தான், நம்ம ரெண்டு கிளானும் இனிமே ஆலாய்ஸா இருக்கலாம், ஆனா இந்த சண்டை இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி டோஜோ சொல்றான். சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனும் பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு வந்து டோஜோவை வெட்டுற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. ஆனா யாருக்கும் எதுவாகல, இவ வந்ததே தெரியலையே யார் இந்த பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஸ்வைலான் வந்துட்டாளா அப்படின்னு அந்த ஹீலிங் பொண்ணு சொல்லவும், டி கேமோட நம்பர் 1 பிளேயரான ஸ்வைலானா அப்படின்னு ரீன் ஷாக் ஆகுறா. என்னோட பேரு லியோ ஸ்வைலான், காணமே நான் உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. என்ன கிண்டல் பண்றீங்களா, காணமேவை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்றீங்க, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஷோக்கா கேட்கறா. நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன், ஆனா என்னால எதுவோ பண்ண முடியல, அவ எங்களை கொலை பண்ண மாதிரியே இருந்துச்சு, ஆனா எங்களுக்கு எதுவும் ஆகல, ஒருவேளை அவ சீஜலா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரியோஜி சொல்லவோ, இல்ல டி கேம்குள்ள அவ வர்றதுக்கு முன்னாடியே இந்த டெக்னிக் அவ யூஸ் பண்ணிட்டு இருந்தா. ஏன்ஷியன்ட் ஈஸ்டர்ன் மார்ஷல் ஆர்ட் யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் தான் அது. அவளோட எனர்ஜி ஸ்வாட் ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணும்போது அவங்க இறந்து போன மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் பெயினை அனுபவிப்பாங்க. ஆனா அது அவ சீஜியல் கிடையாது அப்படின்னு ரீன் சொல்லிட்டு, எதுக்காக அவ காணமேவை கடத்தணும்னு யோசிக்கிறா. நம்ம கிளானோட லீடரை நம்ம தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு ஷோக்கா சொல்லவும், ஆனா நம்ம எங்கன்னு போய் தேடுறது அப்படின்னு ஸ்வீ கேட்கவும், நான் அவன் மேல ட்ராக்கர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷோக்கா காமிக்கிறா. என்னோட கட்டாவத்தை விட்டுனா ரெண்டு பேருமே ஜாலியா பேசலாம். டி கேமோட நம்பர் 1 பிளேயரான ஸ்வைலான், நீ எதுக்காக என்ன கடத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஜஸ்ட் நான் ஸ்வைலான்னு கூப்பிடு, நான் உன்னை காணமேன்னு கூப்பிடுறேன் அப்படின்னு அவ சொல்லவோ, சரி கட்டாவத்து விடலாம் நம்ம ஹீரோ கேட்கறான். இவன் சிஜில யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணினா அதான் ஒரு சேஃப்டிக்காக, என்ன மாதிரி ஒரு அசாசினுக்கு மேட்ச் ஆகிற ஒருத்தனை கடைசியா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவ சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே என்னோட ஃபேமிலி அசாசின் தொழில தான் பார்த்துட்டு இருக்கு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வேல்யூ அதிகம். என்னோட ஃபேமிலியில நெக்ஸ்ட் சக்சஸர் அனௌன்ஸ் பண்றதா இருக்காங்க. சோ அதுக்கு தான் நான் ஒன்ன செலக்ட் பண்ணேன். ஏன்னா உன்கிட்ட நேச்சுரலாவே வாரியர் ஸ்பிரிட் இருக்கு, ஃபைட்டிங்க்கு ஈஸியா இல்ல ஒரு போருக்கு ஈஸியா சூட் ஆவ, ஏன்னா உன்கிட்ட அந்த திறமை இருக்கு அப்படின்னு அவ சொல்லவும், என் சிஜில பத்தி சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல உனக்குள்ள இருக்கிற நேச்சுரல் டேலண்ட்டை பத்தி பேசுறேன். நீ டே கேம்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் உன்னோட டேலண்ட் உனக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு தடவை நீ சண்டை போடும் போதும் உன்னோட மைண்ட் ரிலாக்ஸா யோசிச்சிருக்கு. கொலை பண்றதுக்கான எல்லா திறமைகளும் உன்கிட்ட இருக்கு, அதனாலதான் நீ ஜெயிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவ சொல்லவும், நீ வேணா கொலை பண்ணதுனால ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இது நாள் வரைக்கும் நான் கொலையே பண்ணல, அதனாலதான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்ன மாதிரி தகுதியான ஒருத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து இன்னும் வேற மாதிரி ஆக்குறேன், என்ன சொல்ற அப்படின்னு கேட்கறா. அவளோட டிரைவர் வந்து, மேடம் நம்மள பின்னாடி ஆளுங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சூக்கா வச்சிருந்த ட்ராக்கரை ஆல்ரெடி அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. காணமே அந்த மேட்ச்ல ஜெயிச்சதுனால கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும்னு எனக்கு தெரியும். சோ அதான் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராவா ஒரு ட்ராக்கரை செட் பண்ணேன் அப்படின்னு ரீன் சொல்றா. சோ இப்போ அவங்க காரை ஃபாலோ பண்ணியே இவங்க போய்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம உன் ஃப்ரெண்ட்ஸை ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போன்ல இருந்து ஷோக்காக்கு அவ கால் பண்றா. காணமே நீ சேஃப் தானே, உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு ஷோக்கா கேட்கவும், என்னானாலும் பரவாயில்ல, இந்த காரை வந்து மோதி கிராஷ்னாலும் பண்ணுங்க, நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு நம்பர் 1 பிளேயரை மீறி அவங்களால
நம்மள தூக்கிட்டு போயிட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னவா கேட்கவும், நீ வேணா நிறைய பேரை கொலை பண்ணதுனால இதுல நம்பர் 1 இருக்கலாம், ஆனா எனக்கு யாரையோ கொலை பண்றது விருப்பம் இல்ல, நான் கொலையோ பண்ணதில்ல, அதனாலதான் நான் இப்ப வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்கேன். அது போக என் ஃப்ரெண்ட்ஸை குறைச்சி எடை போடாத, ஒருவேளை முடிஞ்சா அவங்கள யாரையோ கொல்லாம அவங்கள தாண்டி என்ன நீ கூட்டிட்டு போ, நீ சொன்ன மாதிரியே நான் உனக்கு ஹஸ்பண்டா இல்ல லவ்வரா எப்படி வேணா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் எப்படி ஒண்ணு நம்புறதுன்னு ஸ்வைலான்னு கேட்கவும், யாரையோ கொலை பண்ணாம நீ என்ன கூட்டிட்டு போயிட்டேன்னா உண்மையிலே நான் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் என்னோட லப்லாஸை யூஸ் பண்ணி அவங்க காரை ஷூட் பண்றேன், நீங்க காரை அசைக்காம ஓட்டுங்க அப்படின்னு ரீன் ஷூட் பண்ணலான்னு போறா. பட் ஆனா போலீஸ் இதுல இன்வால்வ் ஆனா பிரச்சனையாயிருமே அப்படின்னு சொல்லி ஸ்வீ கேட்கவும், அப்படின்னா கிளான் ஃபைட்டா இதை மாத்திரு, கேம்ல இதை பண்ணா போலீஸ் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சன்செட் ரேவனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இது அப்படின்னு சொல்லி ரியோஜி சொல்லவும், நம்ம கிளானுக்கு யாரு சன்செட் ரேவன் பேர் வச்சா, அதுவும் அந்த ரேவன்கிற பேர் இதுல என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி ரீன் கேக்குறா. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க, அதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ ஷூட் பண்ண ரெடி ஆகுறா. ஸ்வீ இதை அபிஷியல் மேட்சா மாத்திரா, ஏன்னா அப்படி பண்ணாதான் போலீஸால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கார் டயர் வந்து புல்லட் ப்ரூஃபா இருக்கிறதுனால ரீன் ஷூட் பண்ணாலும் எதுவும் ஆகல, நீங்க பக்கத்துல போங்க நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சோகா சொல்லவும், இவா இருக்கிறதுல தானே நீ இவ்வளவு தைரியமா பேசுற, ஒன்னு தோக்கடிச்சிட்டு காணுமே இவ எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், சோகா இன்னும் செம டென்ஷன் ஆயிட்டு சண்டை போடுறா. நான் கொல்லதான் கூடாது, ஆனா என்னோட எனர்ஜி ஸ்வாட யூஸ் பண்ணி கொன்ன வழியை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த ஏன்ஷியன் டெக்னிக்கை சோகா மேல யூஸ் பண்ணா, சோகா அதையும் மீறி வந்துட்டு ஸ்வைலான அட்டாக் பண்றா. இந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணா நார்மல் பர்சன்லாம் அன்கான்சியஸ் ஆயிருவாங்க. ஹே உனக்கு சாவறத பத்தி பயம் இல்லையா அப்படின்னு ஸ்வைலான்னு கேட்கவும், சாகிறது நினைச்சு நான் பயந்திருந்தா இவ்வளவு தூரத்துக்கு என்னால வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சோகா சொல்றா. சோகா அவளை சமாளிச்சுப்பாளா, சரி நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரியோஜி வந்துட்டு அந்த காரை வச்சு காரை இடிக்கலாம் அப்படின்னு பாக்குறான். சரி நம்மளும் சும்மா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரீனோ வந்துட்டு அவளை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறா. ரீனோட லப்லாஸை யூஸ் பண்ணியுமே கூட ரீனால அவளை ஷூட் பண்ண முடியல, சோகாவாலையும் எதுவோ பண்ண முடியல. சோகாவோட அட்டாக் எல்லாத்தையும் மீறி ஸ்வைலான் வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ண கிட்டக்க வந்துருதா. காரை கொஞ்சம் நேரா ஓட்டு அப்படின்னு சோகா சொல்லவும், அவ கார் டயர் என்னமோ பண்ணிட்டா அப்படின்னு ரியோஜி சொல்றான். பார்த்தா அவ ஸ்வாட் கார் டயர்ல குத்தி இருக்கு. அவ ஃபிங்கர் புல்லட் யூஸ் பண்ணும்போது லப்லாஸை யூஸ் பண்ணி கூட ரீனால தடுக்க முடியல. அவ்வளவுதான், உங்க கதை முடிஞ்சது, உங்க காரோட கதையும் முடிஞ்சது, இதுக்கு மேல ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்வைலான் இப்ப ஃபாஸ்டா முன்னாடி போறா. இது இன்னும் முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சரக்கு பாட்டில் எடுத்து காமிக்கிறான். சோகா அவ கார்ல இருந்து அப்படியே ஜம்ப் பண்றா. இவளால கண்டிப்பா எங்க காரை ரீச் பண்ண முடியாது, என்னதான் பிளான் போடுறா அப்படின்னு ஸ்வைலான் யோசிக்கவும், ஸ்வீயோட பவரை யூஸ் பண்ணி கார் டயரை வந்து ஐஸா மாத்தி உடைக்கிறாங்க. சோ இப்போ அந்த கார் வந்து தடுமாறுது. ஸ்வைலானோட கார் அப்படியே நின்றுது. சோகா உனக்கு எதுவாகல நம்ம ஹீரோ கேட்கிறா. எனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி சோகா சொல்றா. எல்லாம் முடிஞ்சிட்டு தான் நினைக்காத, இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி ஸ்வைலான் சொல்லவும், ஆமா அதுவோ கரெக்ட் தான், இவளுக்கு டஃப் கொடுக்கறது சோகாவால மட்டும்தான் முடியும், ஆனா நாங்க மத்த எல்லாரும் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும், ஹானஸ்டா பதில் சொல்லணும்னா நீங்க தோத்து போயிட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஸ்வைலானோட ஆளே சொல்றான். ஏன்னா நம்ம காரை அவங்க ரிப்பேர் பண்ணிட்டாங்க, அவங்க காரும் ரிப்பேர் ஆயிருக்கு, 2 காரையுமே சரி பண்ண நேரம் ஆகும் அப்படின்னு அவன் சொல்லவும், சரி அப்படின்னா அது வரை வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்வைலான் சொல்றா. ஆனா அதுக்குள்ள நீங்க சண்டை போட்டீங்கன்னா கண்டிப்பா யாரையாச்சும் கொன்றுவீங்க, உங்களால கொல்லாம சண்டை போட முடியாது, சோ நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு அவன் சொல்லவும், சரி ஓகே நான் தோத்துட்டேன் அப்படின்னு அவ ஒத்துக்கிட்டா. சன்செட் ரேவன் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மெசேஜ் வருது. இதுல அவ தோத்து போகல, அவ நம்மள இறக்கப்பட்டு விட்டுட்டா, அதனாலதான் நம்ம வின் பண்ணிருக்கோம் ட்ரீன் சொல்லவோ, எப்படினாலும் வின் பண்ணதுதான் அப்படின்னு ஸ்வீ சொல்றா. நான் சொல்ற சில ரூல்ஸ்க்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா நம்ம ஆலாய்ஸா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னால முடியாது, நீ வின் பண்ணா நீ சொல்றத நான் கேட்கன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு ஸ்வைலான் சொல்லவும், அட ஆமா நாங்க எந்த ஒரு டீலிங்குமே பேசிக்கிடலையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு இல்ல, நான் சன்செட் ரேவன்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவ சொல்லவும், எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இல்ல இதுக்கு நான் ஒத்துக்கிட மாட்டேன், அவளை நம்ப முடியாதுன்னு சோகா சொல்றா. ஒரு கோழி கூட்டத்துக்குள்ள நிறைய விடுற மாதிரி அவ நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவன் டீம்மேட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. இல்ல நான் இவளை நம்புறேன், அவ கொடுத்த வார்த்தையை காப்பாத்திருக்கா, அவ நினைச்சிருந்தா உங்களை கொண்டிருக்கலாம், ஆனா அவ கொடுத்த வார்த்தைக்காக அவங்க யாரையுமே கொல்லல. ஒரு கண்டிஷன் எனக்கு இருக்கு, ஒருவேளை நீ எங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சேன்னா மத்தவங்களை நீ கொலை பண்றதுக்கு முன்னாடி என்னதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும், ஏன்னா என் டீம்மேட் மேல நீ கை வைக்கிறதுக்கு முன்னாடி என் கிட்ட மோதணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டு நான் உன்னையே ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக் பண்றேன் அப்படின்னு அவ சொல்லவும், அப்படின்னா ஓகே சன்செட் ரேவன்ஸ்க்கு ஒன்னு வரவேற்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளோ ஸ்மைல் பண்றா. என்னதான் ஸ்வைலான ஒரு அசாசினா இருந்தாலும் அவளை பாக்குறதுக்கு நல்லவா மாதிரி தான் தெரியுது. அண்ட் அவளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கு. டி கேமோட நம்பர் 1 பிளேயர் ஸ்வைலான், டாப் பிளேயரான ஷோகா எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோ டீம்ல தான் இருக்காங்க. பட் இந்த இடத்துலயே எபிசோட் முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஹே கேமராவை கொஞ்சம் ஒழுங்கா போடி, நம்ம மூஞ்சி தெரியுற மாதிரி வை. ஹலோ சோடோ கானமே, நான் தான் உன்னோட படி வாங், உன்னை எங்க தேடியுமே கிடைக்கல, அதனால தான் உன் ஃப்ரெண்டை தூக்கிட்டு வந்துட்டோம். நீ சீக்கிரமா எங்களை வந்து பார்க்கலன்னா இவனை நீ உயிரோட பார்க்க முடியாது. அப்புறம் நாங்க எந்த இடத்துல இருக்கோங்கிற லொகேஷனை என்னால சொல்ல முடியாது, முடிஞ்சா நீயே தேடி கண்டுபிடிச்சு வா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வாங் சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை அந்த வாங் பிடிச்சு வச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோவை மிரட்டுறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.